வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். நீங்கள் அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறீங்களா? இல்லை நாங்கள் அரிசியே சாப்பிட மாட்டோம், எப்போவுமே சிறுதானியங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா? கிழங்கு வகைகள் நிறைய எடுக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வரலாம். அதாவது கரப்பான்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுதான், எதனால் இந்த எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான் வருது, இதுக்கு ரீசன் தான் என்ன அப்படிங்கிறது. இதுக்கு காரணமாக சித்த மருத்துவம் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏழான கரப்பானூர் பத்திக்கேளாய் ஏற்ற மாமிசங்கள் புசிக்கையாலும் கூழான கம்புதினை வரகு சாமை குடிதான கிழங்கு வகை அருந்தலாலும் பாலான பெண்மாயை தள்ளி சிக்கும் பாங்கான விரதந்தான் முயற்சியாலும் தாளான பண்டங்கள் சமைத்து தின்னல் தாக்குமே கரப்பான் தன் சாயல் தானே. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், கரப்பான் மொத்தத்தில் 7 வகை உண்டு சித்த மொத்தத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 7 கரப்பானுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றது, அதே மாதிரி அரிசி சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு கம்பு திணை சாமை இந்த மாதிரி கேழ்வரகு போன்ற மில்லட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, கிழங்கு வகைகளை அளவுக்கு மீறி எடுத்துக்கிறது, ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறது. இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. நிறைய ஃபாஸ்டிங் சொல்லி நம்ம பட்னி போடுறது ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெண்மாயை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக பெண் போகம் பண்ணுறது மட்டும் இல்லை, இல்லீகலாக செக்ஷுவல் கான்டெக்ட் வைக்கிறதும் இதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியாக கெட்டுப்போன பதார்த்தங்களை அடிக்கடி சூடு பண்ணி சாப்பிட்றது. இதனால தான் சொல்லுவாங்க, முதல் நாளில் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே உள்ள சாப்பாட்டை நம்ம சூடு பண்ணி அப்படியே குழம்பு இந்த வகைகள்லாம் எடுக்கும்போது அதனாலேயும் கரப்பான் வருது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த கரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த தோல் நோய் இருந்ததுன்னா, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா, இந்த ரீசன்னால தான் அவருக்கோ இல்லை உங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.